வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: உலகிலேயே அதிக அளவில் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் இந்தியாவில் விரைவில் தொடங்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறுதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள். உலகிலேயே அதிக அளவில் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் இந்தியாவில் விரைவில் தொடங்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான தேசிய அளவையியல் மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரையாற்றிய பிரதமர், இந்தியாவில் கோவிட்-19க்கான 2 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதை பாராட்டினார். இந்த தடுப்பூசி திட்டத்திற்கு காரணமான இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நாடு நன்றிக்கடன் பட்டிருப்பதாக அவர் கூறினார். அனைத்து இந்திய குறியீடுகளிலும் தரமும் நம்பகத்தன்மையும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை வரும் 8ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று நடைபெற்ற 7வது சுற்று பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படாததையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் கோவிந்தபேரியில் சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் மறைந்த PH பாண்டியனின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வமும் இன்று திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு சிறப்பு சேர்த்தவர் PH பாண்டியன் என்று கூறினார். கட்சிப் பணி மற்றும் சமூக பணியில் துடிப்புடனும் துணிச்சலுடனும் அவர் பணியாற்றினார் என்று அவர் புகழாரம் சூட்டினார். பன்முகத்தன்மை மற்றும் அறிவாற்றலுடன் செயல்பட்டவர் PH பாண்டியன் என்று துணை முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறுதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளை திறப்பது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் என்றார். தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை இரு கருத்துக்களையும் முதலமைச்சர் அறிந்ததற்கு பிறகு முதலமைச்சர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அவர் எப்போது பள்ளி திறக்கிறார் என்று சொன்னவுடன் அதற்கான நடவடிக்கை தயார் நிலையை பள்ளிக்கல்வித்துறை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக கருத்துக்கள் கேட்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் இறுதிக்குள் பெற்றோர், மாணவர்கள், கல்வியாளருடைய கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறையினரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இனாம் மணியாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட திரைப்படத்துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தளர்வு அனுமதிக்கப்படுவதாக கூறினார். முன்னதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்கனவே 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திரைப்பட காட்சிகளின்போது கோவிட்-19 நோய் தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. பல்வேறு இடங்களில் மாநில அமைச்சர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். வரும் 12ஆம் தேதி வரை இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதனை பெறுவதற்காக வழங்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வரும் 13ஆம் தேதி பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். கோவிட் தடுப்பு நெறிமுறைகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பேசிய தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, திருவள்ளுவரது பூமிக்கு வந்திருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு இன்றி சிறந்த நீதி பரிபாலனம் சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட் பெருந்தொற்றிலிருந்து நிவாரணம் பெற தடுப்பூசி திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சென்னை தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலக சுகாதார அமைப்பின் இலக்குகளுக்கு ஏற்ப நோயாளிகள், மருத்துவர்கள் விகிதம் இந்தியாவில் மேம்பட்டு இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் 14 மாவட்ட மருத்துவமனைகள் புதிய மருத்துவக் கல்லூரிகளாக மாறியுள்ளன என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் 2 கட்டமாக தேர்தல் நடத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு எவ்வித பரிந்துரையும் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார். கோவிட் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கூடுதலாக 30,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலை விட 1 லட்சத்திற்கும் கூடுதலான அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் திட்டமிட்டபடி வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ கூறினார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் அனைத்துக் கட்சிகளின் நிலைப்பாடு என்று மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழி ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர், இயற்கை இடர்பாடு காரணமாக பருத்தி கொள்முதல் விலையில் ஏற்றம் ஏற்பட்ட போதிலும் தமிழகத்தில் ஒரு நூற்பாலை கூட நிறுத்தப்படாமல் மாநில அரசு பாதுகாத்திருப்பதாக கூறினார். மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே நாளில் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் நடைபெற்ற கருத்து கேட்புக் கூட்டத்தில் மாநிலத்தில் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த சுமார் 65,000 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார். தற்போது நல்ல மழை பெய்துள்ளதால் நடப்பு பருவத்தில் விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு நடவு செய்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பதிவு செய்து பயன்பெறுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொள்ளாச்சி அருகே பல்வேறு கிராமங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கறவை பசுக்கள், ஆடுகள் மற்றும் கோழிகள் வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதாக கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலாறு, பொருந்தலாறு அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீரை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்களின் குலதெய்வமாக கருதப்படும் ஹெத்தையம்மன் கோவில் திருவிழா கோவிட் காரணமாக எளிமையாக கொண்டாடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே அதிக அளவில் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் இந்தியாவில் விரைவில் தொடங்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறுதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.